ஹாய் மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோல சந்திக்கலாம் வாங்க. எனக்கு லாங் வீடியோவை விட ஷார்ட் வீடியோ போடுறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் என்னோட ஐடியில லாங் வீடியோஸ் நான் நிறைய அப்லோட் பண்ணவே மாட்டேன். இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாங் வீடியோஸ் போட்டால் நிறைய வியூஸ் போவே மாட்டேங்குது. ஆனால் ஷார்ட் வீடியோவை விட லாங் வீடியோவுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி பேசுறதுக்குலாம் ரொம்ப அதிகமாக இருக்கு. இது எப்போ எடுத்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக போகி அன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, நான் டூர் போன வீடியோஸை பார்த்து உங்க சிஸ்டர் ஃபேமிலி வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. அவளை தான் இன்னைக்கு கூட்டிட்டு போயிட்டு திருச்சிக்கு பஸ் ஏத்திட்டு வரலான்னு விடிய காலையில 4 மணிக்கெல்லாம் நானும் அம்மாவும் கிளம்பிட்டோம். அவ திருச்சிக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போனதுனாலதான் நாங்க 4 பேர் மட்டும் ட்ரிப் பிளான் பண்ணி கிளம்பியிருந்தோம். நாங்க விடிய காலையில எழுந்து போனதுனாலதான் எங்கன்னா நம்மளும் போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவே எங்களுக்கு வந்துச்சு. அதை பத்தி இனி வர வீடியோல பார்க்கலாம். நம்ம 4 பேர் தானே வீட்டுல இருக்கோம்னு தோசை 2 வகையான சட்னியை மட்டும் வச்சு சிம்பிளா இன்னைக்கு காலையில டிஃபனும் முடிச்சாச்சு. அதே மாதிரி ஷார்ட் வீடியோல நிறைய பேர் எங்கிட்ட கமெண்ட்ல சொல்றீங்க, என்னுடைய நேம் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா வீடியோ பேசுற நேரத்துக்கு எனக்கு அந்த கவனம் வர மாட்டேங்குது. அதனால மட்டும்தான் என்னால நேம் சொல்லி அந்த வீடியோவை அப்லோட் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு இனி வர வீடியோஸ்ல யாரெல்லாம் கமெண்ட் பண்றீங்களோ அவங்களுடைய நேம் சொல்லி கண்டிப்பா நான் வீடியோ போடுறேன். மத்தியான சமையலுக்கு சிக்கன் குழம்பு, சிக்கன் 65, ரசம் எல்லாமே வச்சு முடிச்சாச்சு. பொங்கல் அன்னைக்கு தான் ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்றதுனால இருக்கிற 1-2 வேலையும் இன்னைக்கே பண்ணி முடிச்சிட்டோம்னா ஊருக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை திறந்தா அவ்வளோ கொடூரமா இருக்கு. எனக்கு எப்பவுமே நார்மலா ஃப்ரிட்ஜ் கிட்ட போகும்போதெல்லாம் இன்ஸ்டால ஃப்ரிட்ஜ் வெடிக்குதுன்ற வீடியோ பார்த்ததுல இருந்து அதுதான் ரொம்பவே பயமா இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் சுவிட்ச் ஆஃப் பண்ணி பிளக்கையும் புடுங்கி எடுத்துட்டு சமையல முடிக்கிற கேப்லயே ஃப்ரிட்ஜ் வேலையும் முடிச்சு ஃபுல்லா கிளியரா பண்ணியாச்சு. அதே மாதிரி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, நீங்க அடிக்கடிக்கு டூருக்கு போறீங்களேமா, எப்படிமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க எல்லார் மைண்ட்ல இருக்கிறது ஒண்ணுதான், சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும் அப்படின்றது மட்டும் இல்லாம 4 ஊருக்கு போய் 4 இடத்த பார்த்து சுத்தி பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இனி வர நிறைய டூர் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி நாங்க டூர் போறோம் அப்படின்னாலும் 1 மந்த் முன்னாடி அப்படிலாம் பிளான் பண்ண மாட்டோம். நாளைக்கு போக போறோம் அப்படின்னா இன்னைக்கு தான் பிளான் பண்ணுவோமே. அந்த மாதிரி பொங்கலுக்கு போறதுக்கு போகி அன்னைக்கு பிளான் பண்ணதுனால மாமாக்கு ட்ரெஸ் இல்லையே, சரி அவருக்கு எடுக்கலான்னு வந்தேன். ஆனா மாமா நீ ஒன்னு எடுத்துக்கன்னு என்னையும் கூட்டிட்டு வந்து எடுத்து கொடுத்துட்டாரு. என் ஹஸ்பண்ட் பொறுத்த வரைக்கும் அவருக்கானது அவர் வாங்கிக்கிறாரோ இல்லையோ, நாங்க கேட்டதை கரெக்டா வாங்கி கொடுத்துருவாரு. அதே மாதிரி காசை பத்தி எல்லாம் பார்க்க மாட்டாரு. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கோங்கம்மான்னு தான் சொல்லுவாரு. பொங்கல் டூருக்கான ஷாப்பிங்கை முடிச்சுட்டு அப்படியே நாளைக்கு காலையில எழுந்து சாமியை கும்பிட்டுட்டு தான் ஊருக்கு கிளம்பணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதனால இருந்து சாமிக்கு தேவையான எல்லாமே வாங்கியாச்சு. வர வழியில நசரத் பேட்டைக்கு பக்கத்துல இருக்க இந்த ரோஸ் மில்க் ராஜாக்கு வந்து மேகி ரோஸ் மில்க்லாம் ஆர்டர் பண்ணிட்டு ரோஸ் மில்க் வந்ததும் வருண் எனக்கு வேணும்னு கேட்டான். சரி 2 பேருக்கும் ஒரு ஸ்ட்ராவை போட்டு கொடுத்துருவோன்னு கொடுத்தா 2 பேரும் 2 நிமிஷத்துல காலி பண்ணிட்டானுங்க. உங்களுக்கு ரோஸ் மில்க் பிடிக்குமான்னு சொல்லுங்க. அப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்றேங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோல நான் வரேன்.